சினிமா அனைவருக்கும் வணக்கம். இப்ப கொஞ்ச நாளா தமிழ் சினிமால பார்த்தோம் அப்படின்னா சமீப நாட்கள்ல வந்து கோட்டு போடக்கூடிய விசில் போடு பாட்டை தான் வந்து எல்லாரும் காதலையும் வந்து விழுந்துகிட்டே இருந்தது. அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுல இருந்து எங்க பார்த்தாலும் விசில் போடு அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்டு தான் கேட்டுட்டு இருந்து. இப்போ இன்னைக்கு அந்த பாட்டை கொஞ்ச நாள் அப்படியே லைட்டா ரிலாக்ஸா விடுங்க, என் பாட்டு வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அனிருத்தோடைய பாட்டு ஒண்ணு இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அனிருத் யாருக்காக அந்த மெட்டு போட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக வேட்டையின் படத்துக்காக அந்த பீட்டை போட்டிருக்கிறாங்க. அந்த பாட்டினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இப்போ ஜஸ்ட் நவ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளை நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். முதல்ல பார்க்கும்போது வேட்டையின் தமிழ் படமா இல்ல மலையாள படமா அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனையை ஏற்படுத்துற மாதிரி தான் அந்த பாட்டோட லைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அடிப்போலி, அப்புறம் பேட்டத்துல வராரு, வேட்டையின் வராரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்துக்கும் மலையாளத்திற்கும் அத கேரளா மண்ணுக்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கெஸ் வந்து இப்பவே ரசிகர்கள் மனசுல வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த படத்துல அமிதாப் பச்சன், பிக் பி அவங்க வேற நடிக்கிறாங்க. ஏராளமான ஸ்டார்ஸ் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம பாட்டை பத்தி பார்ப்போம். அதாவது ஆளுமா டோலுமா பாட்டுல கிடைச்ச மாதிரி ஒரு பீட் வைப், அதே மாதிரி ஜெயிலர் தலைவர் நிரந்தரம், பேட்டையில வந்து அந்த தட்ரானா சாங், அந்த மாதிரி அந்த ஓப்பனிங் சாங்ல கொடுத்திருந்தாரு பாருங்க அனிருத். அதே மாதிரி அவருக்கே ஒருக்கான அவருடைய பாணியில அவருடைய ஸ்டைல்ல இருக்கிற அந்த பீட்டுகளை தான் இந்த பேட்டையின் படத்துலயும் வந்து நம்ம அனிருத் கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ இந்த பாட்டை இனிஷியலா பார்க்கும்போது என்னாச்சு, இந்த பாட்டை பாடி இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிருத் ரவிச்சந்திரன் பாடி இருக்கிறாரு, தீப்தி சுரேஷும் பாடி இருக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான நோட்டபிள் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஏஐ டெக்னாலஜி மூலமா தமிழ் சினிமா வந்து வேற லெவலுக்கு மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள்லாம் நம்ம பார்த்தோம். பௌதார்மி அவங்களுடைய குரல் வந்து கோட்டு படத்துல வந்துச்சு. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் வந்து கோட்டு படத்துல அவங்களை அப்படியே ரியலா கொண்டு வந்தாங்க. சோ இந்த பாட்டுல கிட்டத்தட்ட 27 வருஷங்களுக்கு பிறகு ரஜினியுடைய இன்ட்ரோடக்ஷன் சாங்க பாடி இருக்கிறாரு மலேசியா வாசுதேவன், மறைந்த பாடகர் மலேசியா வாசுதேவன். பொதுவாக என் மனசு தங்கம் அந்த பாட்டை மாதிரி ரஜினிகாந்துக்கு ஒரு ஓப்பனிங் சாங் வந்து அது ரஜினியோட ரசிகர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு முறை ரஜினிகாந்த் இளையராஜா கூட மேடையில பேசும்போது கூட பொதுவாக என் மனசு தங்கம் அந்த பாட்டு மாதிரி எல்லாம் வருமானு சொல்லி அவரே சர்ப்ரைஸா சொன்ன அளவுக்கு அந்த பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டை பாடிய மலேசியா வாசுதேவனோட குரல் வந்து கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்தனுடைய இன்ட்ரோ சாங் மாதிரி பாட்டுல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமா. யுகேந்திரன் வாசுதேவன் அவங்க பாடுனதை ஏஐ டெக்னாலஜி மூலமா வந்து மலேசியா வாசுதேவன் பாடின மாதிரி கொண்டு வந்திருக்கிறதா வந்து இப்போதைக்கு வந்திருக்கிற செய்திகள் சொல்லி இருக்குது. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா தியேட்டர்ல கண்டிப்பாக நிச்சயமா ஒரு டான்ஸ் இருக்குங்க. இது வந்தா ஒரு ஃபெஸ்டிவ் மூடு கண்டிப்பா வரும். இந்த ஒரு பாட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஆனா தமிழை மட்டுமே தெரிஞ்ச ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியுதுக்கு ஒரு 2-3 நாள் கூட ஆகலாம். அது அடுத்தது. ஆனாலும் பாட்டுக்கு கால்கள் தாளம் போடுதா, இது எல்லாத்தையும் தாண்டி படத்துல தியேட்டர்ல ஸ்கிரீன்ல பார்க்கும் போது இப்ப வந்திருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வீடியோ பார்க்கும் போது ரஜினி சார் உங்களுக்கு வயசே ஆகாதா, என்ன நீங்க இப்படி நாளுக்கு நாள் இவ்வளவு எங்க ஆகிட்டே வரீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தாங்க அவருடைய இந்த கோட் போட்டுட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அவரும் அனிருத்தும் சேர்ந்து ஒரு சின்ன ஸ்டெப் போடுறாங்க. அவர் தெரியுங்களா, அவர் நின்னால் நடந்தால் ஸ்டைல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவருக்கு ஒரு ஸ்டைல்ல வந்து ஒரு 2 ஸ்டெப் போட்டாலும் ஒரு ரொம்ப பக்காவா பெரிய ஒரு மாசா வர்ற மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டிருக்கிறாங்க. சோ ரஜினிகாந்த் சாரை பார்க்கும்போது அவருக்கு வயசு ஆயிடுச்சா ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள எழுந்தாலும் இந்த பாட்டுக்கு தியேட்டர்ல என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது, இந்த பாட்டுடைய வைபே இப்படி இருக்குது அப்படின்னா இந்த படம் வேட்டையின் எந்த லெவல்ல வரப்போகுதுன்னு சொல்ற அளவுக்கு தான் இப்போ வந்திருக்கிற அந்த வேட்டையினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் லிரிக்கல் வீடியோ வந்து நமக்கு உணர்த்துதுங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்துல அந்த பாட்டுல வந்து அடிப்போலி இந்த மலையாள வார்த்தைகள்லாம் வருது. நடுவுல வந்து ரஜினிகாந்த் அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துக்கான முக்கியமான டைலாகா ஒண்ணு இருந்து வந்து இப்படி சூடு, அந்த இப்படி சூடு அப்படிங்கிற வார்த்தையும் இந்த பாட்டுல வந்திருக்குது. ரஜினிகாந்த் நீங்க அவங்களுடைய அதாவது கொஞ்சம் ஒரு 80s 90s உள்ள ரஜினியை அப்சர்வ் பண்ண அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு தெரியும் இப்படி சூடு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த டைலாக் வந்து ரஜினிகாந்துடைய ஒரு ட்ரேட்மார்க் டைலாகா இருந்தது. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு அந்த டைலாக் வர்ற மாதிரி ஒரு இந்த பாட்டுல வர்ற மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்திருக்குது. சோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லிரிக்கல் வீடியோ வச்சு பார்க்கும்போது அனிருத் ரவிச்சந்திரன் வந்து ஒரு வேற லெவல்ல ஒரு சாங் கொடுத்திருக்கிறாரு. சோ மீதம் இருக்கிற அந்த படத்துல மீதம் எத்தனை சாங்ஸ் இருக்கு, அந்த ஆடியோஸ் எல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும், அந்த லிரிக்கல் வீடியோஸ் எல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகும் சொல்லி ஒரு கியூரியாசிட்டி ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தான் இப்போ வந்திருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வீடியோ வந்து நமக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது. இது இன்னொன்னு குறிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், திருப்பி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ரஜினி சார் பக்கா அப்பா என்ன ஒரு லுக் அந்த பாட்டுல ஒரு சிம்பிளா, அதாவது எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நீங்க இப்படித்தான் இருப்பீங்களா,
நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட பிரேயரா இருக்கும். இருந்தாலும் எவ்வளவு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அந்த சாம், அந்த ஒரு யூத், அந்த ஸ்டைல் வந்து உங்களுக்குள்ள அப்படியே இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரைஸ் பண்ற அளவுக்கு தான் ரஜினிகாந்தோடைய லுக் வந்து இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. சோ இப்போ நம்ம பார்த்திருக்கிறது வேட்டையன் படத்துக்குரிய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வீடியோவான மனசுல ஆய பாட்டுன்னு பத்தின ரிவ்யூ தான் நம்ம இப்ப பாக்குறோம். மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.